Hi, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா அதே மாதிரி நம்ம சவுத் சைடுல ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ரவா லட்டு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி கிட்ட இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். இல்லைன்னா லட்டு பிடிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் முந்திரியை போட்டோம்னா நமக்கு மாட்டும். அதனால நான் வந்து ரெண்டாக உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கூடவே கொஞ்சமா ரைசின்ஸ் இதையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அதே கப்பில் சேர்த்து எடுத்து வச்சுப்போம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கருகிடாமல் அட் த சேம் டைம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பேனில் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். 1 கப் ரவை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு அரோமா வர அளவுக்கு யூஸ்வலாக ஒரு 5 to 6 minutes ஆகும். இது வறுபட்டு நல்லா வந்து ஒரு அரோமா வெளியே வர்றதுக்கு. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. ஒரு 5 minutes கரெக்டாக ஆச்சு. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டோம். இது வந்து நல்ல சூப்பர் ஸ்மெல் வருது. அதுக்குள்ளே நம்ம சுகர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு எதில் அளந்தீங்களோ அதுலேயே சுகர் எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஜார்லேயே அந்த ரவையை போட்டு சும்மா ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பல்ஸ் பண்ணுங்கள். சுகரோட பாருங்கள் வந்து கொஞ்சம் கோஸாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இது பண்ண வேணாம். ஒரு 3 வாட்டி போட்டால் போதும் பல்ஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ இதை நம்ம லட்டு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பேனை நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நெய்யை வந்து மெல்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண கீயை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணியாச்சு. 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். மெல்ட் ஆகட்டும். நான் வந்து பால் சேர்த்து வந்து பிடிக்க போறேன். மிக்சர் அரைச்ச மிக்சர் கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி அது எல்லாமே சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு பால் சேர்த்து பிடிக்க போறேன்னு சொன்னேன். பால் சேர்த்து பிடிச்சிங்கன்னா வெளியில் வைக்கும்போது நமக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும்.
அதோட அதை காலி பண்ணிடணும். இதே வெறும் நெய் ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வெளியில். ஸோ நெய் வேணும் அப்படின்னா அதுக்கு தேவைக்கு ஏற்றா போல் மெல்ட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குடிச்சுக்கோங்க. காய்ச்சி லூக்வார்ம் டெம்பரேச்சரில் இருக்க பாலை நம்ம இப்போ இதில் சேர்த்து பிடிச்சிக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய டக்குன்னு சேர்த்துடாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். ஒரு வேளை அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரவையை வறுத்து இதில் போட்டு பிடிச்சிக்கோங்க, சரியாக வந்துடும். பால் கப்பையும் பாதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் பால், இதுவே போதுமா இருக்கு. லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த 1 கப் ரவையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 லட்டூஸ் இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.